ஆண்ட பரம்பரை என ஒரு சமூகத்தை குறிப்பிட்டு பேசியிருந்த அமைச்சர் மூர்த்தி தற்போது விளக்கம் அளித்திருக்கிறார். ஆண்ட பரம்பரை என நான் கூறிய வீடியோ எடிட் செய்து வெளியிடப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் மூர்த்தி விளக்கம் அளித்திருக்கிறார். இது தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆண்ட பரம்பரை என பேசியது குறித்த வீடியோ எடிட் செய்து வெளியிடப்பட்டுள்ளதாக அமைச்சர் மூர்த்தி விளக்கம் அளித்திருக்கிறார். 2 மாதங்களுக்கு முன் பேசிய வீடியோ தற்போது வெளியிடப்பட என்ன காரணம் என்றும் அமைச்சர் மூர்த்தி கேட்டிருக்கிறார். இது தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு சமூகத்தை குறிப்பிட்டு அமைச்சர் மூர்த்தி பேசியது சர்ச்சையான நிலையில் அதற்கு தற்போது அமைச்சர் மூர்த்தி விளக்கம் அளித்திருக்கிறார். இது குறித்தான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் அருண் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் அருண், அமைச்சர் மூர்த்தி சொன்ன முழு விளக்கத்தை சொல்லுங்க. வணக்கம் ராதிகா. அதாவது நேற்றைய தினம் ஆண்ட பரம்பரை குறித்து வீடியோ வைரலான நிலையில் அமைச்சர் மூர்த்தி இந்த பேச்சிற்கு தற்போது ஒரு விளக்கம் பேட்டியும் கொடுத்திருக்கிறார். ஆண்ட பரம்பரை என பேசியது குறித்து அந்த வீடியோவானது எடிட் செய்து ஒட்டப்பட்டிருப்பதாகவும் அந்த வீடியோவை முழுமையாக பார்க்க வேண்டும் எனவும் அந்த நிகழ்ச்சியானது 2 மாதத்திற்கு முன்பு கோமதிபுரத்தில் இருக்கக்கூடிய தனியார் மகாலில் நடைபெற்ற நிகழ்ச்சி என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். தற்போது நேற்றைய தினம் ஒரு வீடியோவானது அமைச்சர் மூர்த்தி பேசியதாக ஒரு வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலானது. தமிழக பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி கடந்த 2 மாதத்திற்கு முன்பு மதுரை கோமதிபுரத்தில் உள்ள ஒரு தனியார் மண்டபத்தில் முக்குளத்தோர் இலவச கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு அறக்கட்டளையில் படித்த 2 ஆண்டுகளில் அரசு பணியில் தேர்வாகி இருக்கக்கூடிய 421 முக்குளத்தூர் மாணவ மாணவிகளுக்கு ஒரு பாராட்டு விழாவானது நடைபெற்றதாகவும் அந்த நிகழ்ச்சியை அமைச்சர் ஆண்ட பரம்பரை என்பதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும், பல வரலாறுகள் இங்கு மறைக்கப்பட்டிருப்பதாகவும் தற்போது 5 பேர் இறந்து போனால் கூட பெரிதாக பேசப்படுகிறது. ஆனால் சுதந்திரத்துக்காக 10,000க்கும் மேற்பட்ட இறந்து போன நம்முடைய முன்னோர்கள் நம்மளை புரட்டி பார்க்க வேண்டும் என்றும் நாயக்கர் காலகட்டத்தில் கள்ளழகர் கோவில் மற்றும் திருமோகூர் கோவில்களில் இருந்து கொள்ளையடித்து செல்ல இந்த சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் முன்களத்தில் நின்று 5,000க்கும் மேற்பட்டோர் முன்னின்று உயிரிழந்ததாகவும் மேலும் ஆங்கில காலத்தில் கூட உசிலம்பட்டியில் 16 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். படிப்பறிவில் பின்தங்கி இருந்த காரணத்தினாலேதான் நமது வரலாறுகள் வெளியே கொண்டு வரப்படாமல் பின்தங்கி காணப்பட்டது என்றும் ஆனால் தற்போது அந்த நிலை மாறிவிட்டது என அமைச்சர் மூர்த்தி இந்த நிகழ்ச்சியில் பேசியிருந்தார். அதோடு மட்டுமல்லாமல் நிகழ்ச்சியில் பல்வேறு பேச்சுக்களை அவர் முன்னிறுத்தி பேசியிருந்தார். மேலும் அரசு பணியில் தேர்ந்தெடுக்கக்கூடிய நம்மளுடைய சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் யாராக இருந்தாலும் பொது உடைமையுடன் செயல்பட வேண்டும், விடுதலை சுத்தமாக செயல்படக்கூடாது என்றும் அந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் மூர்த்தி தெல்ல தெளிவாக பேசியிருந்தார். தற்போது அந்த வீடியோ நேற்றைய தினம் குறிப்பிட்ட பகுதியானது வெட்டி ஒட்டி எடிட் செய்யப்பட்டு ஒரு சமூக வலைதள பக்கத்தில் பதிவிடப்பட்டிருந்த நிலையில் இந்த வீடியோவானது நேற்றைய தினம் சமூக வலைதளத்தில் வைரலானது. இதில் ஆண்ட பரம்பரை என நான் பேசியது குறித்து அந்த வீடியோவானது தற்போது எடிட் செய்து வெட்டி ஒட்டப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் மூர்த்தி தெரிவித்திருக்கிறார். இன்றைய தினம் மதுரை அவனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறுவதற்கான முகத்தக்கால் ஊண்டும் நிகழ்ச்சியின் போது தற்போது விளக்க பேட்டியும் அளித்திருக்கிறார். மேலும் எதற்காக தற்போது இந்த வீடியோவானது வெளியிடப்பட்டுள்ளது என்றும் எனக்கு தெரியவில்லை. மேலும் ராஜராஜன் சோழன் காலத்தில் இருந்து உள்ளதை நான் கூறியிருக்கிறேன் என்றும் அமைச்சராகிய நான் பல்வேறு சமூகத்தினருக்கும் எல்லோருக்கும் பொதுவானவர் என்றும் அரசால் தேர்வு செய்யப்பட்ட நீங்கள் எல்லோருக்காக பொதுவானவராக இருக்க வேண்டும் என அந்த நிகழ்ச்சியில் நான் பேசியிருந்தேன். எதற்காக இந்த வீடியோ எடிட் செய்து பரப்பப்படுகிறது என்று எனக்கு தெரியவில்லை, இதற்கு பின்னால் யார் இருக்கிறார்கள் என்றும் தெரியவில்லை என்று அமைச்சர் மூர்த்தி தற்போது ஒரு விளக்க பேட்டியும் அளித்திருக்கிறார். ராதிகா, உங்க தகவல்களுக்கு நன்றி அருண்.